ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்ற மாதிரி ருசியான சட்னி தான் செய்ய போகிறேன். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். 3 பல் பூண்டு, ஒரு 7 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதும் 3 தக்காளி, நல்லா பழுத்து தக்காளியாக நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா கொலைய வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கொலைய வதங்கிடுச்சு. இது கூட அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இது கூட சேர்த்து எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான சட்னி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.